கிட்ட வந்தால் தானே அது கிளியராக இருக்கும். கிட்ட வாடா இன்னும். இங்கே மூஞ்சி எடுத்துட்டு வந்து வேடா, இங்கே வேடா. இங்கே போய் அவன் தனி சேனல் வச்சிருக்காங்க. இதுதான் பரமாடு. ஸ்டீபனே, நான் போகிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையாடா? சொல்கிறேன். எதுக்கு ப்ரோ ஃபீலிங்? கனவானே தெரியல. நான் வந்து நியோ குளோபல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுனால வெறும் ₹2 மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ லான்ச் அக்சஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ எவ்வளோ ஃபுட்டு, அப்புறம் ஒரு பியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இப்போ இன்டர்நேஷ்னல் படிக்க வராங்கன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருமே மேக்ஸிமம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்க வந்து இந்த நியோ குளோபல் பிஸ்னஸ் கார்டு மாதிரி, நியோ குளோபல் கார்டு மாதிரி ஏதாவது கொஞ்சம் நல்லா ஆஃபர் உள்ள கார்டாக கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணிட்டு வர்றது வந்து பெட்டர். ஸோ ஆக்சுவலாக வீட்டில் இருந்த எல்லோரும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நாளுக்காக நான் பல வருஷமாக மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிருந்ததுனால இட்ஸ் ஓகே. எனக்கு அந்தளவுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. பட் அந்த மிஸ்ஸிங் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் என்ன பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் செக் எல்லாத்தையும் முடிச்சிச்சு. செக்இன்லாம் பண்ணியாச்சு. எல்லாமே பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பட் ப்ராசஸ் பண்ணும்போது தான் தெரியுது எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருந்தா யூ ஷுடன்ட் பி வரிட் தட். நர்வஸாக இருக்காதீங்க. நர்வஸாக இருந்தால் தான் பிரச்சனை. நர்வஸ் இல்லாமல் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணாலே நார்மலாக எல்லாமே ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போய்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்துட்டு நான் 1.5 hour முன்னாடியே வந்துட்டு நான் உட்காந்துருக்கேன் இப்போ. ஸோ பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ளைட்.
sure that you have all of your luggage with you. 下一站2亿航站楼。 Non mais non, Steph, on mange. On mange. Eh ben, je vais aller au super. Je vais aller au super. Pour alimenter son Asta ou son machin. Say hi. Tell subscribe to Indian Francophile. Je francophone. Je vais voir le. Subscribe to Indian Francophile. Bah oui. ஸோ இன்றைக்கி வந்து டே 1 இன் ஃப்ரான்ஸ். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ டைமே கொடுக்கல, டக் டக் டக்குன்னு எல்லா பேக் எல்லாமே எடுத்து வீட்டில் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம பாரிஸ் போயிட்டு ஒரு இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி வந்த இடம் தான் இது. ஸோ இது வந்து ஒரு போட் ட்ரிப். இங்கே எப்படின்னா இங்கே வந்து ஒரு ரிவர் வந்து பெருசாக இருக்கும் ஒரு ஷேப்பில். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போட்டில் கூட்டிட்டு ஒரு ஒரு இடமா சுற்றி சுற்றி காட்டுவாங்க. ஸோ ஒரு மொனுமெண்ட்ஸையும் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவாங்க போட்டில். சொல்லி இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒரு லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா நைட் ஃபுல் டே ட்ராவல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஸ்லீப்லெஸ் நைட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்புறமேட்டு இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, தூங்காததுக்கு ஒரு பயன் கிடைச்ச மாதிரி எல்லாமே நல்லா அழகாக இருந்தது இந்த இடம். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் ஒரு வீடியோலையும் என்னுடைய டே எப்படி இருக்குது இந்த ஃப்ரான்ஸில், அப்புறமேட்டு என்னுடைய காலேஜ் லைஃப் எப்படி இருக்குது, ஸோ காலேஜ் எப்படி இருக்குது, அதுமாரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் ஒன்று நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிக்கிட்டே இருக்கேன். சாரி, என்னால் நிறையா கிளிப்ஸு காட்ட முடியல. என்ன காரணம்னா ஒரு இடத்துலையும் ரொம்ப ஸ்டஃபினஸ் அதிகமாக இருந்ததுனால வீடியோ எடுக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நானே ஃப்ரான்ஸ் புதுசு, ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடக்கூடாதுன்றதுனால என் ஃபோன் எடுத்து நான் அவ்வளோ யூஸ் பண்ணல. ஸோ எல்லாருக்கும் இருக்க பயம் தான், ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணும்போது தெஃப்ட் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ அதனால தான் நான் எடுத்து யூஸ் பண்ணல. மேபி இதுக்கப்புறம் நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா இடத்தையும் கிளிப் எடுத்து வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை வர வீடியோவில் போட்டு கண்டிப்பாக காட்டுறேன். I hope you like this video and please like, share and subscribe to Indian Francophile. And stay tuned for upcoming videos. Merci, à bientôt.